அப்படின்னா லக்ஷ்மி இன்னும் சாகலையா? இன்னும் உயிரோட தான் இருக்காளா? அப்படி நடக்க வாய்ப்பில்லையே. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க பெரியம்மா? ஒருவேளை ஜோசியர் சொல்றது உண்மையா இருந்தா அண்ணி எங்கேயாவது உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க ஏன் திரும்ப வராம இருப்பாங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குதுடா. விவேக், உன்னோட கேள்வியிலேயே பதிலும் இருக்குடா. லக்ஷ்மி உண்மையாவே உயிரோட இருந்தானா இந்நேரத்துக்கு அவ இங்க வந்திருப்பா. அவ திரும்பி வரலனா அவ உயிரோட இல்லன்னு தான் அர்த்தம். ஜோசியர் சொல்றத நீங்க அப்படியே கண்மூடித்தனமா நம்பாதீங்க. ஜோசியர் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி நடக்காம இருக்கும் தேவியானே? எது என்ன ஆனாலும் ஜோசியர் சொன்ன வார்த்தை மட்டும் உண்மையா இருந்ததுன்னா அதை விட சந்தோஷமான விஷயம் வேற எதுவும் இருக்காது. ஓ எப்பா, அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொல்லி என்கிட்ட அவனை பத்தி கிளாஸ் எடுக்காத. அது சரி, லக்கி எதுக்கு அவன் கூட போனா? அவங்க ரெண்டு பேரும் இப்போ ப்ரோன்னு கூப்பிட்டுட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ஆயிட்டாங்க மாமா. இன்னும் அவங்கள பத்தி சொல்லணும்னா அக்கா தம்பி மாதிரி, அண்ணா தங்கச்சி மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஆமா, அவன் எதுக்கு லக்கியை டிராப் பண்ண போகணும்? இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க மாமா? டிராப் பண்றேன்னு சொன்னான்ல, கண்டிப்பா அவன் பண்ணிடுவான். அதெல்லாம் முடியாது. லக்கிய நானே போய் பிக்கப் பண்ணிக்க போறேன். எந்த பக்கம் போனாங்க? முதல்ல ஜுன்னுவோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து லக்கிய டிராப் பண்றதா சொல்லிருக்கான். சரி சரி, கார்ல ஏறு. அதெல்லாம் பரவாயில்ல மாமா, நான் நடந்தே போய்க்கிறேன். நான் உன்னை வர சொன்னது உன்னை டிராப் பண்றதுக்காக இல்ல. அந்த ஜுன்னோட வீட்டுக்கு போனதும் உள்ள போய் லக்கிய நீ தான் கூட்டிட்டு வரணும். அதுக்கு எதுக்கு மாமா நானு? நீங்க தான் இருக்கீங்கல்ல. அந்த ஜுன்னோட முகத்தை பார்க்க கூட எனக்கு விருப்பம் இல்ல, அதனால்தான். என்ன மாமா சொல்றீங்க? ஜுன்னுவை நீங்க உங்க பிசினஸ் எதிரி மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க. அவனும் எனக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். சரி சரி, முதல்ல கார்ல ஏறு. அம்மா, இவதான் என் ஃப்ரெண்ட் லக்கி. ஜுன்னு, உங்க அம்மாவை எனக்கு ஆல்ரெடி தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்ல மீட் பண்ணிக்கிட்டோம். அப்படியாம்மா? ஆமா ஜுன்னு. ஓஹோ, நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? நீ எதுக்கு அப்படி பாக்குற? என்னமோ அப்படி பாக்கணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். அம்மா, ஃபங்க்ஷனுக்கு நான் லக்கியை கூட இன்வைட் பண்ணிருக்கேன். அவளும் வர போறா. சரி சரி, முதல்ல ஸ்நாக்ஸ் கொடுக்கறேன், அதை சாப்பிட்டுட்டு உடனே ரெடி ஆயிடு. நான் முதல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். முதல்ல நீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தாங்கோ. நீங்க முதல்ல லக்கிக்கு கொடுங்கம்மா, நான் போயிட்டு இப்ப வந்துடுறேன். ஜுன்னு வா. லக்கி, நீ இங்கே உட்காரு, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரியா ஆண்டி? அவ செஞ்ச காரியத்தை நான் இப்பவும் மறக்க மாட்டேன், எப்பவுமே மறக்க மாட்டேன். அவ தப்பு செஞ்சதுனால்தான் உங்க அக்கா மேல எனக்கு கோபம். உங்க எல்லார் மேலயும் எனக்கு எப்பவும் கோபம் வராது. உங்க அக்கா செஞ்ச தப்புக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்ல மாமா, அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பையும் பண்ணிருக்க மாட்டா. அக்காவோட மனசு எப்படின்னு எனக்கு தான் தெரியும். அவங்க எப்பவும் மத்தவங்கள பத்தி தான் யோசிப்பாங்க. நம்ம யாருக்குமே தெரியாத ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அத நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம கண்ணால பாக்கறதையும் காதால கேக்கறத மட்டுமே வச்சு நம்ம எல்லாருமே நம்பிட்டு இருக்கோமோ எனக்கு தோணுது மாமா. வாட் எவர். இப்போ ஏமாத்திட்டு போன லக்ஷ்மியை பத்தி நாம இப்படி ஆர்கியூ பண்றது கூட எனக்கு பிடிக்கல. இனி அந்த விஷயத்தை பத்தி விட்டுரு. செஞ்ச தப்புக்கு அந்த ஆண்டவனும் லக்ஷ்மிக்கு சரியான பாடத்தை புகுட்டி அவ உயிர் எடுத்திருக்கா. ஜானு, இறங்கு.
ஜுன்னுவோட வீடு இதுதானா? உங்களுக்கு எப்படி தெரியும் மாமா? அவன் அர்ஜுனுடைய பையன், தேவராஜனுடைய பேரன். அர்ஜுனோட வீடு எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். சரி, நீ போய் லக்கியை கூட்டிட்டு வா. சரிங்க மாமா. அம்மா, கொஞ்சம் இங்க வரீங்களாம்மா? என் ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டு விடுங்க. லக்கி, நீ சாப்பிட்டுட்டே இரு, நான் இப்பயே வந்துடுறேன். லக்கி, டீச்சர், நீங்க என்ன இங்க? உனக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக நீங்க வந்திருக்கீங்களா? நான் மட்டும் இல்ல, உன்னோட அப்பாவும் இங்க வந்திருக்காரு. என்னது? அப்பாவும் வந்துட்டாரா? அப்ப அவரே உள்ள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. உன்னை அவர் வெளியே கூட்டிட்டு வர சொல்லி என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ரொம்ப பசிக்குது டீச்சர், இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறேன், உட்காருங்க. ஐயோ, உனக்கு ஷர்ட் பட்டன் போட தெரியலன்னா என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல. 5 வயசுக்கே 20 வயசு பெரிய ஆளு மாதிரி நீ நடந்துப்ப. ஆனா கடைசியில உன்னோட ஷர்ட் பட்டன் போட கூட உனக்கு தெரியல. போடுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உனக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருப்பேன்ல. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சுட்டா என்னோட வேலைகள் எல்லாம் நான் எப்ப கத்துப்ப சொல்லுங்க? உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ பொறுமையா கத்துக்கலாம். எல்லாத்தையும் இப்பயே கத்துக்கணும்னு ரொம்ப அவசரப்படக்கூடாது. என்னவோ, எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வேலை எல்லாத்தையும் நானே செய்யற மாதிரி எப்படியாவது நான் கத்துக்கணும், அவ்வளவுதான்.